8ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார். 8ஆம் இடத்துல ராகு வர்றது மைனஸ் தான். ஆனால் நல்ல வேலையாக பாருங்கள், அவரும் கொஞ்ச நாள் குருவின் பார்வையில் இருப்பார். அதாவது ஒரு மைனஸ் வருகிறது, அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு ஒன்று வரப்போகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் வருகிறார். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஏதாவது ஒரு தொல்லைகள் வரும். அகலக்கால் வச்சிடக்கூடாது. பெரிய அளவில் கஷ்டம் வருமா? நிச்சயமாக. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய துன்பங்கள் நடக்காது. பணவரவின் மூலமாக எதையும் சமாளிக்கலாம். குடும்பம் நிம்மதியாக இருக்கும். முதல் திருமணம் தொற்று போய் 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அல்லது 2வது திருமணத்தில் பயம் இருக்கிறவங்களுக்கு லைஃப். மிதுன ராசிக்கார மாணவர்கள் உண்மையை சொல்கிறேன், ஒரு 10 மார்க் அதிகமாக எடுப்பீங்க. எல்லா நிலைமைகள்லையும் சாதகமான சில விஷயங்கள். என்ன மேற்படிப்பு படிக்கலாம்ன்றதில் இது வரைக்கும் இருந்த குழப்பம். அப்பா ஒன்று சொல்கிறாரு, அம்மா ஒன்று சொல்கிறாரு, வாத்தியார் ஒன்று சொல்கிறாரு, ஃப்ரெண்டு ஒன்று சொல்கிறான், இதெல்லாம் எதை இது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதில்ல. இப்போது 2ஆம் இடத்துல குறுக்கேது தொடர்புகள் வரப்போகிறதுனால கொஞ்சம் நிறைவான பணத்தை சம்பாதிக்க போகிறாங்க. அதன் மூலமாக கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு வீடு வாகனம் அமையக்கூடிய தன்மைகள்லாம். ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினேன், அதன் மூலம் என்ன 2ல் இருக்கிறவர் 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ ஹவுசிங் லோன் வாங்கினேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல குரு வரப்போகிறார் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு. பொதுவாகவே குரு பகவான் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் நல்ல பலன்களை செய்வார். சில ராசிகளுக்கு ஒரு குரு பயிற்சி நடக்குதுன்னா ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக செய்வார். ஒரு 7 ராசிக்காரர்களுக்கு மத்தியம பலனை செய்வார். இப்போ பாருங்கள், அவங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் அதிபதியான சனி 10ஆம் இடத்துல இந்த வருடம் முழுக்க கண்டிப்பாக இருக்கிறார். என்ன ஒரு மைனஸ் எதனா இருக்கா? எல்லா ராசிகளுக்கும் நல்ல விதமாகவே சொல்ல முடியாது. 8ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார். 8ஆம் இடத்துல ராகு வர்றது மைனஸ் தான். ஆனால் நல்ல வேலையாக பாருங்கள், அவரும் கொஞ்ச நாள் குருவின் பார்வையில் இருப்பார். அதாவது ஒரு மைனஸ் வருகிறது, அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு ஒன்று வரப்போகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல எங்கேயாவது காசு பணத்தை ஏமாந்துருவீங்க, அப்புறம் உஷாராக இருப்பீங்கன்னு அர்த்தம். 8ல் இருந்தாலே பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பு இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு ஜூன் ஜூலை மாதங்களில் கண்டிப்பாக அவர்களுக்கு நடக்கும். அது டிசம்பர்லேருந்தே ஆரம்பிக்கும். இப்போது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் வருகிறார். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஏதாவது ஒரு தொல்லைகள் வரும். அகலக்கால் வச்சிடக்கூடாது. பெரிய அளவில் கஷ்டம் வருமா? நிச்சயமாக இல்லை. முதல்ல ஒரு 3 மாதம் சரிக்கு விழுந்தாலும் அதற்கு பிறகான ஒரு 9 மாதங்களில் டக்குன்னு எழுந்திரிச்சு விடுற மாதிரியான, இழந்த பணத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் திருப்பி வாங்கிட்டேன்ற மாதிரியான இருக்கும். நான் அதை என்ன சொல்லுவேன், ஏன் இழப்பானே, ஏன் திரும்பி வாங்குவானே. நம்ம கொஞ்சம் உஷாரா, ஆனால் உஷாரா இருக்கிறதுன்றது இயல்பாகவே நடக்க முடியாத ஒன்று. ஒரு அனுபவம் இருந்தாதான் அதுக்கப்புறம் தான். ஜோதிடத்தில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, there is no suggestion in astrology, only prediction. என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய துன்பங்கள் நடக்காது. பணவரவின் மூலமாக எதையும் சமாளிக்கலாம். குடும்பம் நிம்மதியாக இருக்கும். முதல் திருமணம் தொற்று போய் 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அல்லது 2வது திருமணத்தில் பயம் இருக்கிறவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்குன்ற மாதிரியான அதற்கான பேசிக் விஷயங்கள் டிசம்பர் மாதத்திலிருந்தே விழ ஆரம்பிக்கும். இந்த வருட தமிழ் புத்தாண்டின் இறுதியில் 2வது திருமணம் அல்லது 1வது திருமணம், அந்த ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லலை. திருமணம் நடக்குமா நடக்காதான்னு கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய தன்மை. மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? மாணவர்களுக்கு, மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கு சோதனைகள் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்பே முடிஞ்சிருச்சு. மிதுன ராசிக்கார மாணவர்கள் உண்மையை சொல்கிறேன், ஒரு 10 மார்க் அதிகமாக எடுப்பீங்க. எல்லா நிலைமைகள்லையும் சாதகமான சில விஷயங்கள். என்ன மேற்படிப்பு படிக்கலாம்ன்றதில் இது வரைக்கும் இருந்த குழப்பம். அப்பா ஒன்று சொல்கிறாரு, அம்மா ஒன்று சொல்கிறாரு, வாத்தியார் ஒன்று சொல்கிறாரு, ஃப்ரெண்டு ஒன்று சொல்கிறான், இதெல்லாம் எதை இது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதில்ல. ஒரு தெளிவுகள், தீர்மானங்கள் மாணவர்கள் நன்றாக எடுக்கக்கூடிய தன்மை. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி. பிரிஞ்சு போயிடலாம்னு எண்ணத்தில் இருந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழலாம் என்கின்ற அமைப்புக்கு வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள். பெரியவர்களுக்கு கடன் ஒழியக்கூடிய அமைப்பு, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் ஒரு 5 வருஷமாக நல்லா இல்லை. 2020 பிடிச்ச அஷ்டம சனியில் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில்
வெளியே வரல. அவங்க எல்லாம் இப்போது 2ஆம் இடத்துல குறுக்கேது தொடர்புகள் வரப்போகிறதுனால கொஞ்சம் நிறைவான பணத்தை சம்பாதிக்க போகிறாங்க. அதன் மூலமாக கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு வீடு வாகனம் அமையக்கூடிய தன்மைகள்லாம், ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினேன், அதன் மூலம் என்ன 2ல் இருக்கிறவர் 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ ஹவுசிங் லோன் வாங்கினேன். மிக மிக முக்கியமான இன்னொரு பலன், வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களுக்கு போகணும்னு நினச்சவங்க, பெங்களூர் போகணும், அங்கே போகணும், இங்கே போய் வேலை இது செய்யணும், வேலைக்காக போறதா? வேலைக்காக போகிறது தான், படிப்புக்காகவோ வேலைக்காகவோ போகிறது. அதன் மூலமான சில நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு 70% நல்ல நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல இதுதாம்மா இந்த மாதம், இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு. பொதுவான பலன்கள் இந்த வருடம் என்ன மாதிரியான பெயர்ச்சிகள் எல்லாம் நடக்க இருக்கு? ஆமாம், இது இந்த பொது பலன் எப்படி சொல்லப்படுகிறது? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. அப்போ பொதுவான பலனாக இருந்தாலும் எதன் அடிப்படையில் இது சொல்லப்படுகிறது? பஞ்சாங்கங்களில் ராஜா கிஜான்னு சொல்லிட்டு வேற மாதிரியான மெத்தடு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒரு பலன்கள் என்பது கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் தான் நடக்குதுங்க. ஒரு கிரகம் எந்த இடத்துல எங்கே எப்படி இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு கணிதமான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ இந்த நிலைமையில சனி மீன வீட்டில் இருக்கிறார், குரு மிதுன வீட்டில் இருக்கிறார், ராகு கேதுக்கள் கும்பம் சிம்மம் என்கின்ற வீட்டில் இருக்கின்றன. இந்த 4 கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள். இந்த 4 வருடாந்திர கிரகங்கள் மூமெண்ட், இதோடைய இயக்கத்தை பொறுத்து தான் வருட பலன்களில் பொதுவான சில விஷயங்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லும். ஒரு குரு பகவான் கண்டிப்பாக இப்போ இந்த பலன்கள் நடக்கும்போதே குரு அப்படியே மாறி இருக்கிறார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். அதே ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்குதா, 45 நாட்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் கடக வீட்டிற்கு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அப்போ அவர் கடக வீட்டிற்கு வந்தார்னாலே விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய 3 வீடுகளை பார்ப்பார். குரு எப்போதெல்லாம் வலுப்பெற்று 3 வீடுகளை பார்க்கிறாரோ அந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் என்பது ஒரு பொது விதி. அவங்க பிறந்த ஜாதக அடிப்படையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட அந்த கஷ்டத்திலையும் ரொம்ப கஷ்டப்படுறவன் கொஞ்சம் கஷ்டப்படுறவனா மாறுவான். கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த கோச்சாரம் என்பது ஒரு தாங்குகின்ற வலிமையை, கீழே புதைஞ்சு போறவனை கழுத்து மட்டும் வெளியில தெரிகிற மாதிரியான ஒரு சூழலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் உண்மையான வார்த்தை. அப்போ இப்போ ஜென்மச்சனி மீனராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜென்மச்சனி இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு முழுக்கவே ஜென்மச்சனி நடக்குது. உண்மையிலேயே ஜென்மச்சனி நடக்கும் பொழுது ஒரு மனிதன் கஷ்டப்படுவான். அம்மா நீங்கள் யாரை வேணாலும், ஒரு ஜோதிடத்தை உண்மைன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துக்கங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். அவர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். அவர் அப்படியே தாடி வளர்த்துக்கிட்டு சோகமாக இருப்பார். 30 வயதுக்கு உள்ளே இருக்கிறவர் அல்லது 20 வயதுக்குள்ளே இருக்கிறவர் தலைகளாக மாறி இருப்பார். ஏன்னா இப்போ அவனுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டில் ரேவதி நட்சத்திரத்திற்கு மேலே அது போகிறது. ஆக ஒருவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இளைய பருவத்தினராக இருந்தால் அவருக்கு இந்த வருஷம் எந்த கிரகம் எப்படி மாறினாலும் அதனால் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்காது. அவர் சில விஷயங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த வருடத்தில் டிசம்பர் மாதம் இந்த வருடத்தில் ஒரே ஒரு பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது ஏப்ரல் 2026 ஏப்ரல் 2027 வரைக்கும் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால், குரு பகவான் அதிசார முறைப்படி 3 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படி இப்படி மாறிக்கிட்டே வர்றாரு. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இப்போ இருக்கின்ற கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும் கடக வீட்டுக்கும் வருது. இது ஒரு முக்கியமான பயிற்சி. இதை வச்சு தான் நிறைய பேருக்கு நம்ம பலன் சொல்ல முடியும். இருக்கின்ற சோதனைகள் சிலருக்கு விலகும். இந்த ராசி பலன் எப்படி வந்ததுன்றதையும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு தான் ஒரு 50 வருஷமா தனி மனிதனுக்கு ஜாதகம் எழுதுறோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கெல்லாம் இல்லவே இல்லை. உங்கள் பாட்டிக்கு உங்கள் அம்மாவுக்கு இருந்திருக்கும், உங்கள் பாட்டிக்கு ஜாதகமே கிடையாது. உங்களுக்கு இப்போ ஜாதகம் இருக்குது. உங்களுடைய பாட்டின்னு சொல்லப்படக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர்களுக்கெல்லாம் ஜாதகமே எழுத கிடையாது. 100 வருடங்களாகத்தான் தனி மனித ஜாதகம் இருக்குது. 100 வருடங்களுக்கு முன்பு பிரபுக்கள், சமூகத்தில் உயர்ந்தவர்கள், இளவரசர்கள், இந்த மாதிரியான ஆட்களுக்கு மட்டும் ஜாதகம் எழுதப்பட்டது. அப்போ உயர்ந்த நிலையில் சமூகத்தில் இருந்தவங்களுக்கு ஜாதகம் எழுதப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு பொதுமக்களாக இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஜாதகம் எழுதுறதே இல்லை. அவங்க தன்னுடைய ராசியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க, அல்லது அவர்களுடைய பெயர் எழுத்தின் முதல் எழுத்து. ஒருத்தர் ஹேமராஜன்னா, ஹேன்னா பூச நட்சத்திரம், இவனுக்கு ஹேமராஜன் பேர் வைக்கிறாங்க, அப்போ இவன் பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் பிறந்திருக்கிறான்ட்டு ஜோசியர்கிட்ட ஒருத்தர் வரும்போது உன் பேர் என்னப்பா, உன் ராசி நட்சத்திரம் தெரியுமா, அல்லது உன் பேர் சொல்லுப்பான்ட்டு அந்த ஜாதகம் எழுதாத ஒருவருக்கு பொது பலனாக சொல்லப்பட்டது தான் இன்றைக்கு ஜாதகம் எழுதி கொண்டிருக்கின்ற காலத்திலும் வழி வழியாக பொது பலனாக வந்துகிட்டு இருக்கே தவிர,
உண்மையிலேயே இப்போது நம்ம பேசப் போகின்றது 40% பொது பலன். இதையும் தாண்டி பிறந்த ஜாதக அமைப்பு தான் துல்லியமாக இருக்கும் அப்படின்றதான் உண்மை.